ஸ்டார் மூவிஸ் தயாரிப்பில் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிக்கும் அந்தகன் ஆகஸ்ட் 9 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays. இதுல எதுவுமே அப்படி வந்துடக்கூடாது. ரொம்ப ஃபோக்கஸ்டா நம்ம ஆடியன்ஸ் இதை பார்க்க வராங்க. அவங்க அது ரிப்பீட்டடா அந்த விஷயங்களை ஃபீட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற அந்த கான்ஷியஸ் எப்படி இருக்கு? நான் பண்ணா அப்படி ஃபீல் ஆகும், வேற யாராவது பண்ணா அப்படி ஃபீல் ஆகாது அப்படின்னு சொல்லி நான் 2-3 கதை வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். ரீசெண்டா இப்போ சரி ஜானர் மாத்துவோம், ரொம்ப த்ரில்லர் வேண்டாம், அடுத்து த்ரில்லர் பண்ணா டிமாண்டியோட 3-4ஆவே இருக்கட்டும். நீ ஏன்பா சந்தோஷமாவே படம் பண்ண மாட்டேற, எல்லாம் இருட்டிலேயே இருக்கு அப்படின்னுவாங்க. எனக்கு ட்ரெய்லர் அவங்க கிட்ட அனுப்பும் போதே தயக்கமா இருக்கும், ஐயோ இது இப்படி இருக்கே, இப்படி அனுப்புறோமேனு. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு 3 ஹீரோயின், பல வெளிநாடுகள், மால்தீவ்ல ஒரு சாங், கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்ல ஓடுற ட்ரெயின்ல ஹெலிகாப்டர் தொடர்ந்து படம் பண்ணுன்றனால இந்த மாதிரி யோசிக்கிறது இல்ல. அது மாதிரிலாம் பண்ணனா அது என் கடைசி படம் ஆயிடும். ஒரு ரூம்ல உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், இன்னொரு ரூம்ல ஒரு கோஸ்ட், ஒரு நாள் நைட் தங்கி இருந்தா வெளியே வர முடியும். இது உங்களோட சாய்ஸா? நடுவுல வழி இருக்கா? இல்ல சார், இந்த மாதிரி 2 ரூம் அடைஞ்சு போட்டு வச்சிருக்காங்க. பேய்கிட்டே போய் ஹேண்டில் பண்ணி பழகிட்டோம்ல. ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கீரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நம்ம கூட அருள்நிதி அண்ணா ஜாயின் பண்ணிருக்காரு. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேனா? நீங்க சூப்பரா இருக்கீங்க ஆளு. தேங்க்யூ. அடுத்த படத்தோட ஆமா பயங்கரமா இருக்கீங்க. 2015ல டிமாண்டி காலனி. இப்போ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இந்த த்ரில்லர் ஹாரர் ஜானருக்குலாம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். பட் அது ஒரு குவாலிட்டியான ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் படம். இப்போ அதோட செகண்ட் சீக்வல் அப்படிங்க வரும்போது இப்போ எப்படின்னா, ஒன்று அந்த கதையோடைய கண்டினியூஷனாக இருக்கும், இல்லைன்னா அதே கதைக்குள்ளும் பட் நியூ ஸ்டோரியோட இருக்கும். பட் டிமாண்டி காலனி எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும்? சீக்வல் மாதிரி தான், அந்த படத்தோட கண்டினியூஷன் தான். கண்டினியூஷன். ஆமாம். ஃபஸ்ட் பார்ட்டில் தெரிஞ்சிடும் நமக்கு இதெல்லாம் தான் இருக்க போது, இந்த கேரக்டர் தான் இருக்க போது. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்கள் டிமாண்டி காலனி 2ல இருக்கும், ஆடியன்ஸோட எங்கேஜிங்காக இருக்கும். அப்படின்னா அது என்ன இருக்கும்னா, ஒரு விஷயம் நடக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி, செகண்ட் பார்ட்லேயும் ஒரு விஷயங்கள் நடக்கும். அது ரெண்டும் மர்ஜ் ஆகிற இடம் ஒன்று இருக்கும். அது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பார்ட்டுக்கும் அந்த பார்ட்டுக்கும் கனெக்ட் உண்டு. ரெண்டாவது, இதில் வர கேரக்டர்ஸ்லாம் நிறைய கேரக்டர்ஸ் புதுசாக வராங்க. அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சிங்க் ஆகிறாங்க, அவங்க எதனால வராங்கன்றதெல்லாம் கனெக்டடாக தான் இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எம்எஸ் பாஸ்கர் சார், ஜான் டிமாண்டி, நீங்கள் உங்கள் ரூம்லேயே படுத்து தூங்கிட்டே இருப்பார் அவர், இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் தான் படம் ஃபுல்லாக ஸ்டோரி என்கேஜிங்காக கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த படத்தில் கேரக்டராக என்னென்ன விஷயங்கள் ஒரு என்கேஜிங் ஃபேக்டராக இருக்கும் உங்களோட கேரக்டர் இன்க்ளூடிங்? இல்லை, இப்போது இதில் நான் இருக்கேன், அருண் பாண்டியன் சார் இருக்கார், அப்புறம் பிரியா பவானி சங்கர் இருக்காங்க, அப்புறம் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க இன்னும் நிறையா கேரக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு டிமாண்டி திருப்பி வருவார். ஸோ இவங்க எல்லாரும் அந்த கதையில் எப்படி கனெக்ட் ஆகிறாங்கன்ற விஷயமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தனித்தனியாக எடுக்கும் போதும் ஒரு கேரக்டருமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நீங்கள் இப்போ தொடர்ந்து சினிமா வாட்ச் பண்ணிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வர சினிமாவில் எப்படின்னா ஒரு 5 ஆர்டிஸ்ட்டை வச்சு கேமியோ பண்ணுறது, இல்லைனா ஒரு படத்தோட யூஎஸ்பிக்காக அப்ராட்டில் ஷூட் பண்ணுறது, இல்லை ப்ரொமோஷனே வெளிநாட்டில் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அருள்நிதியோட படத்தோட யூஎஸ்பி என்னென்னா, ஒன்று அந்த ஸ்டோரியாக இருக்கும், இல்லைனா அருள்நிதியாக இருக்கும். 2 விஷயங்கள் தான் மேஜர் ஃபேக்டாக இருக்கும். ஈவன் தான் ஒரு டெபியூட்டன் டிரெக்டராக இருந்தாலுமே கூட ஒரு கதையை ரைட்டாக சூஸ் பண்ணுற அந்த ஆஸ்பெக்ட்டுங்கிறது எதன் அடிப்படையில் இருக்கும் உங்களுக்கு? இல்லை, ஸ்டோரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டோரி தான் முக்கியம். அது என்னென்ன ஆஸ்பெக்ட்னா அது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குன்றது. அது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆஸ்பெக்ட் அப்படின்லாம் கிடையாது. நம்ம இப்போ நம்மளே ஒரு படம் பார்க்குறோம், பிளாங்காக தான் ஒரு படத்தை நம்ம இப்போ வீட்லேயே நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு படம் போட்டு பார்க்குறோன்னா அது என்ன படமாக வேணா இருக்கலாம். அது எப்படி நம்மளை எடுத்துகிட்டு போகுது, என்ன ஜானராக வேணா இருக்கலாம். என்கேஜிங்காக போச்சுன்னா நம்ம அப்படியே உட்காந்து அதை பார்த்துட்டே இருப்போம். பார்த்துட்டு படம் சூப்பராக இருக்குன்னு நம்ம ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவோம் அந்த படத்தை பற்றி. அது மாதிரி தான் நான் கதை கேட்கும் போது இது இருக்குது அது இருக்குது அப்படிலாம் கிடையாது. பிளாங்காக கதை கேட்போம், கேட்க அது பிடிக்கும் போது நல்லா இருக்குங்க பண்ணலாம், அப்படி தான் டிசைட் பண்ணுறது. ஆமாம். இப்போ இன்பிட்வீன் கேப்பில் ஒரு லவ் படம், ஆக்ஷன் படம் வந்தால் கூட ஒரு ஹீரோட படம் பார்க்கும்போது அந்த படத்தில் வந்துச்சுல, இந்த படத்தில் வந்துச்சுன்னு கம்பேர் பண்ணுவோம் நம்ம. பட் ஆனால் நீங்கள் டி பிளாக், தேஜாவு, டைரி இதெல்லாமே ஒரு த்ரில்லர் ஜானர் தான், பேக் டு பேக் ரிலீஸ் ஆனது. பட் எந்த ஒரு சிமிலாரிட்டிஸுமே இருக்காது. 3மே டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். 3மே அந்த டீல் ஆரம்பிச்சது தான் ஒரு இது, ஒரு ஈக்குவல். அதை நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்கஸ். எப்படின்னா அது கான்ஷியஸாக இருக்கீங்க, இதில் எதுவுமே அப்படி வந்துடக்கூடாது. ஈவன் தோ நம்ம இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தவங்க கூட ரொம்ப ஃபோக்கஸ்டாக நம்ம ஆடியன்ஸ் இதை பார்க்க வராங்க, அவங்க அதை ரிப்பீட்டடாக இந்த விஷயங்களை ஃபீட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற அந்த கான்ஷியஸ் எப்படி இருக்குன்னா? இல்லை, இப்போது நீங்கள் சொன்னது தான், நான் நிறையா த்ரில்லர்ஸ் பண்ணுறதுனால ஆப்வியஸாக அந்த இது
நம்ம யோசிப்போம் ஐயோ ஒரே மாதிரி இருந்துரு. நான் சில கதை வந்து நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். இல்லைங்க இது நம்ம பண்ண இதுலேயே அதே மாதிரி இப்போ இது நான் பண்ணால் அப்படி ஃபீல் ஆகும், வேற யாராவது பண்ணால் அப்படி ஃபீல் ஆகாது அப்படின்னு சொல்லி நான் 2-3 கதை வேண்டான்னு சொல்லியிருக்கேன். இப்போ பல டைரக்டரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸே நீங்களா இருக்கீங்க. ஒரு த்ரில்லர் இல்லை ஒரு ஹாரர் அப்படி அது தெரியலையா? அது இல்லை, ஏன்னா அது நம்ம கேள்விப்படுறோம். அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படின்னா இப்போ பல நேரங்களில் டைரக்டர்ஸ் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போது எது வேணாம் இல்லை எது நமக்கு செட் ஆகும், ஏன்னா பேக் டு பேக் நம்ம த்ரில்லரும் பண்ணுறோம், பட் இந்த பரவாயில்ல ஸ்டோரி நல்லா இருக்கு நம்ம விட்டுற வேண்டாம், ஈவன் தோ நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அது பண்ணா கூட அப்படிங்கிறத எப்படி ஹோல்ட் பண்ணுறீங்க? இல்லை, நான் இப்போ ஒரு 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 2-3 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் த்ரில்லர்ஸ் இதில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தேன். லைக் கொஞ்சம் பிடிச்சாலே ஓகே இது நம்ம கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு அந்த படம் பண்ணுவேன். பட் இப்போ ரீசெண்டாக இப்போ சரி ஜானர் மாற்றுவோம், ரொம்ப த்ரில்லர் வேண்டாம், அடுத்த த்ரில்லர் பண்ணால் டிமாண்டியோட 3-4ஆகவே இருக்கட்டும். ஆனால் இப்போ 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 கரண்ட்டாக பிரபு ஜெயராம் படம் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். அப்புறம் நம்ம தகராறு டைரக்டர் கணேஷ் விநாயக் இருக்கார்ல, அவரோட ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதில் ஆர்வம் நடிச்சிருக்காரு. அது ஒரு 90s 2000ல் பண்ணுற மாதிரி அதில் ஒரு கலெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அடுத்தது பண்ண போகிறது வந்து நம்ம செல்வகுமார்னு சொல்லிட்டு பம்பர் எடுத்தார். ஸோ அவரோட பண்ணுற அது ஒரு ஆக்ஷன் இதாக இருக்கும். ஸோ கொஞ்சம் த்ரில்லரை இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுட்டு ஆக்ஷன் ட்ராமாவில். ஓகே, இப்போ நம்ம டிமார்ட்டியோட சக்ஸஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டிஸ்ட்டை சொல்லியிருந்தோம். அது இன்னொரு செகண்ட் பார்ட்டோட முக்கியமான விஷயம் அந்த ஹேமரோட சவுண்ட்ல இருந்து கன் சவுண்ட் வரும். அந்த குவாலிட்டின்னு நான் சொல்கிறேன். ஸ்டோரி பிளாட் இப்போ அஜய் ஞானமுத்து அவர் சாம்சியஸோட மியூசிக் எல்லாம் சேர்ந்து ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை நீங்கள் டெலிவர் பண்ணுறீங்க. டெக்னிக்கல் டீமை பற்றி சொல்லுங்கண்ணா, டிரெக்டரில் ஆரம்பித்து நம்ம டீம் பற்றி. இந்த படத்தோட மெயின் பேக் போனே டைரக்டர் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே அவருக்கு வந்து அந்த பட்ஜெட்லேயே அந்த படத்தை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாரு. இப்போ அவர் நிறைய பெரிய படங்கள் பண்ணனால அவரும் இதில் ப்ரொடக்ஷனில் இருந்தனால இந்த நேரத்தில் நம்ம ப்ரொடியூசர் நம்ம மணி அண்ணனுக்கும் காசி சார், அப்புறம் இதை ரிலீஸ் பண்ண போகிற நம்ம ரெட் ஜெயண்ட்டும் பிடிஜி, அவங்க எல்லாருமே இப்போ பிடிஜி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஐ திங்க் அவங்க கம்பெனி இங்கே ஸ்டார்ட் பண்ணி இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அதை நல்லா ப்ரமோட் பண்ணுறாங்க அவங்களும். பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் அஜயோட இது வந்து ஒரு பெரிய இது. இப்போ நமக்கு பட்ஜெட்டோட சைஸும் பெருசாக இருக்குது. ஸோ மேக்கிங்காகவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். மியூசிக் வந்து சாம்சியஸ் வந்து கலக்கிட்டார். ட்ரெய்லர் லான்ச் ஆகும் போதே வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங்கும் விஷுவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்களோ மியூசிக் அதுக்கு ஈக்குவலாக கொண்டாடினாங்க. சவுண்டும் பெரிய பார்ட் ப்ளே பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே அது பெரிய மேஜர் இம்பாக்ட் கிரியேட் பண்ண விஷயம். ஆமாம். இப்போ சமீபத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது என்னன்னா, சும்மா கூகுளில் நம்ம யூடியூப் பார்த்துட்டு வந்து மகிழனோட இன்டர்வியூ பார்த்தா சர்ப்ரைஸ் ஆனோம். அப்படி நீங்கள் இல்லை ஆக்சுவலாக நான் இல்லை. ஆமாம், வீட்டில் பார்க்கும்போது இன்னசென்ட்டாக நிறைய விஷயங்கள். ஆமாம், எனக்கே அந்த பாதி இன்டர்வியூ அப்போ தான் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, தம்பி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு. இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரா அப்படின்னு. அது ஆக்சுவலாக தாத்தாவோட இப்போ 100th பர்த்டேக்காக எல்லாரையும் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கவர் பண்ண வந்திருந்தாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்க. அப்போ தம்பி விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க எடுக்கட்டான்னு அம்மாவை கேட்டிருக்காங்க. சரி எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அவர் வந்து அவங்கள வந்து நான் நடந்து வர மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் எடுங்க அதெல்லாம் அவரே சொல்லியிருக்காரு. அவருக்கு அந்த நாலேஜ். ஆமா, படம்லாம் பாக்குறாருல்ல, நம்ம இன்டர்வியூ பார்ப்பாரு. ஸோ அவருக்கு மூவி மேல நல்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதான் என் கொஸ்டின் அதுதானே இருந்துச்சு. இப்போ குழந்தைனாலே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்கன்னா இந்த ஃபிலிமி பேக்ரவுண்ட் இப்படிங்கிறதுனால நிறைய கேள்வி கேட்டுட்டே இருப்பாரா ஃபிலிம்ஸ் பத்தி? ஏகப்பட்ட கேள்வி கேட்பாரு. ஆனா சில கேள்வியெல்லாம் எனக்கே பதில் தெரியாது. நான் டக்குன்னு கீர்த்தனாவை பார்ப்பேன், அவங்க பதில் சொல்லிடுவாங்க. டக்குன்னு ஒரு இரும்பல போட்டுருவேன், அது தண்ணி எடுத்துட்டா டக்குனு கீர்த்தனா பதில். இது எனக்கு கோட் வேர்ட், அவருக்கு தெரியல இதை நான் சொல்லணும் அப்படின்னு. சினிமாவில் இப்போ இந்த விமர்சனம் அப்படிங்கிறது, இந்த கிரிட்டிக்ஸுங்கிறது ஒரு பாதி லைஃப் தான். ஒரு படம் நடிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அது விமர்சனம் பண்ணுறது. பட் நான் நினைக்கிறேன் இந்த மீடியா பீப்புள்ஸ்லாம் தாண்டி பர்சனலாக அவங்ககிட்ட வந்து அதில் நீங்கள் அதை பண்ணீங்க, இந்த இடம் கொஞ்சம் மாற்றி பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப உரிமையாக விமர்சனம் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ். எங்க அத்தை சொல்லுவாங்க, எங்க செல்வியத்தை அடிக்கடி சொல்லுவாங்க, நீ ஏன்பா சந்தோஷமாவே படம் பண்ண மாட்டேற, எல்லாம் இருட்டிலேயே இருக்கு அப்படின்னுவாங்க. அவங்களுக்கு வந்து நான் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணி கலர்ஃபுல்லா படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அவங்க எந்த படம் வந்தாலும் அதை சொல்லுவாங்க. நான் ஒரு எனக்கு ட்ரெய்லர் அவங்க கிட்ட அனுப்பும் போதே தயக்கமா இருக்கும், ஐயோ இதுவும் இப்படி இருக்கே இப்படி அனுப்புறோமேனு. அத்தை மாமா 2 பேருமே அதை சொல்லுவாங்க. ஆமா, எங்களுக்கு பர்சனலா ஒரு ஆசை தான். ஆள் நல்லா ஸ்மார்ட்டா 6 அடியில் இருக்கீங்க, என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஒரு 3 ஹீரோயின், பல வெளிநாடுகள், மால்தீவ்ல ஒரு சாங்கு, கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்ல ஓடுற ட்ரெயின்ல ஹெலிகாப்டர் தொடர்ந்து படம் பண்ணுன்றனால இந்த மாதிரி யோசிக்கிறது இல்ல. அது மாதிரிலாம் பண்ணனா அது என் கடைசி படம் ஆயிடும்.
நல்லா அதை பத்தின ஒரு புரிதல் இருக்குதுன்னு அதை யோசிக்கிறீங்க. தெரியல, எனக்கு அது செட் ஆகுமான்றது நமக்கு தெரியல. மாஸ் ஹீரோஸ், மேசிவான பட்ஜெட் இதெல்லாம் தாண்டி இந்த கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ் வந்து இப்போ வேற லாங்குவேஜ்ல இருந்து இங்க ரிலீஸ் ஆனா கூட மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. இதை வந்து நீங்க ப்ரிடாமினண்டா ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அஃப்கோர்ஸ் ஒரு டிமாண்டி காலனிலேருந்து வச்சுக்கோங்களேன் பண்ணிட்டு மௌனகுருவில் இருந்து. மௌனகுரு ஓகே. உங்களுக்கு யாராவது ஃபீட் பண்ணுவாங்களா இல்லை த்ரூ நாலேஜ் நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கிறீங்களா? என்ன ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுறது கண்டிப்பாக எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. யாருன்னு தெரிஞ்சுக்க ஃப்ரெண்ட்ஸே அன்னைக்கு யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக புதுக்கோட்டையிலேருந்து சாத்தையான ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப நாள் என் கூட ட்ராவல் பண்ணார். அவர் நிறையா ஸ்கிரிப்ட்ஸ் கேட்பார். அப்புறம் கண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவரும் நிறையா கதை கேட்டிருக்காரு. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து நிறையா படங்களும் பார்ப்பாங்க. அவங்க ஓகே சொல்லி பண்ண படங்களும் நிறையா இருக்குது. அவங்களுக்கு பிடிச்சி நான் ஏதாவது மிஸ் பண்ண படங்களும் இருக்குது. அதே மாதிரி நான் அவங்கள மீறி நான் செலக்ட் பண்ண படங்களும் இருக்குது. அதுலேயும் அவங்க சஜஷன்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் ஃபெலிக்ஸ்னு ஒரு பையன் இருக்கான், அவன் என்னைக்காவது ஃப்ரீயாக இருந்தால் ரொம்ப ரேராக வந்து கேட்பாப்புல. அப்புறம் வினோதன் ஒருத்தர் இருக்கார், அவரும் கேட்டிருக்காரு. நிறைய அன்னைக்கு யார் யார் இருக்காங்களோ நான் எல்லாரையும் உட்கார வச்சு கேட்டுருவேன். ஆமாம் சார், நீங்கள் ரொம்ப இயல்பாக இருப்பீங்க. எக்ஸாம்பிள்லாம் சொல்லணும்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக மீட் பண்ணோம். இப்போ படங்களில் நம்ம ஹீரோஸ் மீட் பண்ணோம் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தா கூட ஞாபகம் இருக்காது. பட் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ரெகனைஸ் பண்ணி தம்பி எப்படி இருக்கீங்க, நம்ம பண்ணுற வேலைலாம் அப்படி இருக்கு, மறக்கிற மாதிரியா இருக்கு. ரெகனைஸ் பண்ணி பேசுறீங்க. அது ரூட்டடாகவே உங்கள் ஃபேமிலியே இருக்குமா சார்? பீப்புள் எப்பவுமே மறக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது, நிறைய பீப்புளோட மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு பர்சன். ஃபிலிம் டு ஃபிலிம் நிறைய பீப்புள்ஸை மீட் பண்ணுவீங்க. பட் டக்குன்னு ரெகனைஸ் பண்ணி எப்படி இருக்கீங்க, அந்த ஐடென்டிட்டியோட சொல்கிறீங்களே நீங்கள் தானே அது அப்படிங்கிறது? இல்லை, இப்போ நான் மறக்கணுமா என்ன பண்ணணும் எனக்கு தெரியல. அது இயல்பாகவே அது இல்லை, பெரும்பாலும் அது இருக்காது. அது எப்படி நீங்கள் என்ன மறந்தீங்களா? அது மாதிரி தான் நான் அவங்கள மறக்கல, அவ்வளோதான். நல்ல குவாலிட்டி சார். ஆக்சுவலி ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுறேன் சார். ஆக்சுவலாக பட் அவர் பியாண்ட் ஒரு ஸ்டோரி இல்லைன்னா நான் அதை பற்றி நான் பேசணும் ஆசைப்படுறேன். இந்த ஒரு ஃபோட்டோ 3 பிரதர்ஸ் ஆக்சுவலாக பாட்டி பிறந்த நாள் அப்போ எடுத்தது. ஆமாம். இப்போ நீங்கள் எல்லாருமே பிஸியாக இருக்கீங்க. இப்போ சினிமா, பாலிடிக்ஸ் அப்படின்னு பிஸியாக இருக்கீங்க. ஜஸ்ட் விச் டு நோ, லைக் ஒரு சின்ன யங்கர் ஏஜில் இந்த சின்ன வயசு பசங்க அது பயங்கரம் ஜாலியாக இருக்கும். அது எனக்கும் துரைக்கும் அண்ணன் தான் காட்ஃபாதர். அவ்வளோ விளையாடுவோம். நான் அண்ணன் வந்து 97, 98 வரைக்கும் ஜாயின்ட் ஃபேமிலி கோபாலபுரத்தில். துரை மதுரையிலேருந்து வருவாப்புல. வந்தாப்புலன்னா நேராக வந்து அப்போது தாத்தா வீட்டில் என் ரூம் மேலே இருக்கும். அப்பா அம்மாவோட வந்து நேராக வந்து கதவை தட்டிடுவாப்புல. இதில் என் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். என்னன்னா நான் என்னை மத்தியானம் தூங்க வச்சிருவாங்க, எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அது டைமுக்கு தூங்க வச்சிருவாங்க. ரொம்ப சின்ன வயசுல நான் சொல்றது. ஸோ அதே மாதிரி கிரிக்கெட் நிறையா விளையாடுவோம். இப்போ கிரிக்கெட் ஆடி ஏதாவது கண்ணாடி கிட்டாட்டி உடஞ்சிட்டா அண்ணன் போயிடுவாரு, ஏன்னா பாட்டி எங்க 2 பேரும் திட்ட மாட்டாங்கன்னு. ஸோ இது மாதிரி நிறையா நடந்திருக்கு. நான் ஒரு இதில் கூட சொன்னேன், ஒரு தடவை நாங்கெல்லாம் விளையாடும் போது அண்ணன் இந்த லாரா ரெக்கார்டே உடச்சிட்டாரு, 500 நாட் அவுட்டுன்ட்டாரு டக்குன்னு, என்னது அப்படின்னு. ஸோ இப்போ நான் காலேஜ் முடிச்சு 11, 12 வரைக்கும் கூட நாங்கள் ரெகுலராக விளையாடுவோம் எல்லாரும். ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸு, தோர ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அண்ணன் வீட்டில் விளையாடுவோம். ஓகே, சும்மா ஒரு ஜாலியான ஒரு சினாரியோ தான், எல்லாம் நம்ம ஹாரர் படத்து சம்மந்தமாக தான் சார். சில சினாரியோ சொல்கிறேன், நீங்கள் அதை எப்படி ரியாலிட்டியில் சொல்லுவீங்கன்னு பார்ப்போம். இப்போ ஒரு ரூமில் ஒரு நாள் நீங்கள் வந்து 2 ரூம் இருக்கு, நீங்கள் அதில் ஒரு என்டையர் டே ஸ்டே பண்ணாதான் அதுலேருந்து வெளியே வர முடியும். ஒரு ரூமில் உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், இன்னொரு ரூமில் ஒரு கோஸ்ட். ஒரு நாள் நைட் தங்கி இருந்தால் அது வெளியே வர முடியும். இது உங்களோட சாய்ஸாக இருக்கும் சார். எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை பேய்? என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இல்லை சார், இது சும்மா ஒரு இன்டர்வியூ தானே சார், அவங்க கண்டிப்பாக அதெல்லாம் தெரியும். நானும் இன்டர்வியூக்கு தான் பதில் சொல்கிறேன். நான் எதை சூஸ் பண்ணுவேன்னா, நடுவில் வழி இருக்கா? இல்ல சார், இந்த மாதிரி 2 ரூம் அடைஞ்சு போட்டு வச்சிருக்காங்க. பேய் இருக்கு, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், பேய்கிட்டே போய்க்கிறேன். ஹேண்டில் பண்ணி பழகிட்டோம்ல. எனக்கா ஒரு சீரியல் கில்லர் படத்தை பார்த்துட்டு பண்ணா இந்த கேரக்டர் நம்ம பண்ணணும், இல்லை இதில் இருக்கிற சின்ன சின்ன இன்புட்ஸ் எடுத்துட்டு நம்ம அடுத்த படத்தில் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களே தென்னல விட்டு ஏதாவது ஒரு சீரியல். இந்த டெக்ஸ்டர்னு ஒன்று வருமே. டெக்ஸ்டர் நான் பார்த்த ஒரே சீரியல் அதுதான். காலேஜ் டைம்ல இந்த ஹாஸ்டல்ல இருக்க பசங்க, இந்த ஸ்கூல்ல ஹாஸ்டல் இந்த ஓஜோ போர்டு விளையாடுறது, அங்கதான்டா பேய் இருக்குன்னு அங்கதான் போய் பாக்குறது, அந்த மாதிரி இருக்கும். உங்க சின்ன வயசுல அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது? ஃப்ரெண்ட்ஸோட நாங்க ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ ட்ரை பண்ணி உண்மையாவே வெளியில ஒரு 10-15 கார் சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு கொடைக்கானல்ல இருக்கும்போது. அது வந்து எவனோ ஒருத்தன் நாங்க இதெல்லாம் பண்றதை பார்த்துட்டு நாங்க யாரை கூப்பிட்டோம்னு தெரிஞ்சுட்டு பர்பஸா அதுக்கு சிங்க் ஆகிற மாதிரி அந்த செக்யூரிட்டி இதை அழுத்திட்டு போயிட்டான் அவர். ஓ, அது சரி. இப்போ வர பேய் படத்துலாம், தமிழ் படத்துலாம்
இந்த பேயை நம்ம கூட வாழலாம். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கிளாமரபிள் பேயா தான் காட்டுறாங்க. நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு பேய்னா எப்படிலாம் இருக்கணும்? எப்படி இந்த டிசைனா இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? பேயே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அது எந்த டிசைன்ல நினைப்பேன். ஏன்னா இப்ப அப்படிதான் காட்டுறாங்க. பேய்னாலே பயங்கரமா இருக்கும், கிளாமரபிளா இருக்கும். சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி தான், தூரத்துல நாய் சுத்தம், மல்லிப்பூ வாசம், அந்த மாதிரிலாம். எப்பயா உங்களுக்கு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா பேய்னா இந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டி அந்த மாதிரிலாம்? இல்ல அப்படிலாம் பண்ணது இல்ல. இந்த த்ரில்லர் நிறைய பண்ணி அடிக்கடி போய் ரூம்ல பால்கனி பூட்டி இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுவேன். அவ்வளவுதான், அது மட்டும் பார்த்துட்டு வருவேன். சூப்பர் சார், தேங்க்யூ சார். டிமாண்டிக் காலனி 2 மோர் எக்ஸ்பெக்டேஷனோட வர போற படம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்த படத்துல சந்திப்போம் சார். நன்றி. தேங்க்ஸ். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் வி.சி. குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில்.